ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் திண்டுக்கல், பழனிங்கிறதெல்லாம் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு போகிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, அமராவதி அணை மற்றும் முதலை பண்ணை தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 88 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், பழனியிலேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், உடுமலைப்பேட்டையிலேருந்து 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குங்க. பழனியிலேருந்து நெய்க்காரப்பட்டி, கொழும்பம் வழியாக உடுமலைப்பேட்டை வழி வராமையே நமக்கு ஒரு ரூட் இருக்குங்க. அந்த ரூட் வழியாக வந்தால் ஈஸியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம், இந்த அமராவதியை ரீச் பண்ணிடலாங்க. அது மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர்லேருந்து வர்றப்ப உடுமலைப்பேட்டை வழியாக தான் வரணுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து பள்ளப்பாளையம் வரைக்கும், திருமூர்த்தி மலைக்கும் அமராவதி டேமுக்கும் ஒரே ரூட்டு தாங்க. பள்ளப்பாளையம் கட்டு திரும்பும், நேராக போனால் திருமூர்த்தி மலை ரோடுங்க, லெஃப்ட்டு திரும்பினா அமராவதி. அமராவதி போகிற ரூட்டில் தான் மூணாருக்கும் வழி போகுங்க. லெஃப்ட் சைடு போனால் அமராவதிங்க, நேராக போனால் மூணாறு. நாம் அப்படி போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா, வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள் அதெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மேலே மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு இதெல்லாம் பார்த்துட்டே ரசிச்சுட்டே போகிற மாதிரி தாங்க அந்த ரூட்டு கூட இருக்கும். அமராவதி அணை போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனிக் ஸ்கூல் இருக்குங்க. இது ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட்டில் தான் உள்ளே விடுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கும் நிறைய கோச்சிங் சென்டர் இந்த ஊரில் இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்கூல் இது ஒன்று தாங்க. இந்த ஸ்கூலில் 6வது சேர்ந்தா 10வது வரைக்கும் இங்கே இருக்குங்க. இங்கே தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல மார்க் எடுத்தால் அவங்களே டைரெக்டாக ஆர்மி ஸ்கூலில் அடுத்தடுத்து படிக்க வச்சு டைரெக்டாக ஆர்மிக்கு எடுத்துக்குவாங்க. இங்கே முப்படைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தான் ஆர்மியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸ்கூலுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி இருக்கும். அந்த பீரங்கி பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. இது டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறனால ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுவும் கூட ஒரு நல்ல இடம் தாங்க. அதை தாண்டி வந்தால் அமராவதி அணை இருக்குது. இந்த அமராவதி அணை பார்த்திங்கன்னா 1957 ஐயா காமராஜர் காலத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணைங்க இது. இந்த அணைக்கு நீர் ஆதாரம் எதுன்னு பார்த்திங்கன்னா, மூணாறு போகிற வழியில் இருக்கிற தூவான அருவி தாங்க. அந்த தூவான அருவியிலேருந்து வர்ற தண்ணி சின்னாறு வழியாக அமராவதி அணை அடையுது. இந்த தண்ணியிலேருந்து மின்சாரம் கூட எடுக்கிறாங்க. அதுக்காக ஒரு அனல் மின் நிலையமும் செயல்படுதுங்க. இந்த அணையோட நீர் பார்த்திங்கன்னா கரூர் வரைக்கும் போகுதுங்க. போகிற வழியில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் நடக்கிற விவசாயத்துக்கு இந்த தண்ணீர் தாங்க ஆதாரமாக இருக்குது. இந்த டேம் மேலே ஏறி நம்ம பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகையும் அந்த டேமில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகான ரம்மியமான காட்சியாக இருக்குங்க. பாருங்கள், வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தாங்க இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க சினிமா படத்தோடது. அது முக்கியமாக சொல்லணுன்னா, சூரிய வம்சம் படத்தில் வர தாத்தா பேரனோட காட்சிகள் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த டேமில் போட்டிங் வசதியும் இருக்குங்க. அதுவும் நம்ம போய்க்கலாம். தண்ணி நிறைய இருக்கிறப்ப நாங்கள் போயிருந்தோம். அந்த தண்ணியெலாம் மேலே அடிச்சுட்டு அப்படியே சுற்றி அந்த இயற்கை காட்சி, மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த போட்டில் நம்ம சவாரி போகிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க.
இந்த டேமை தாண்டி வந்தீங்கன்னா முதல்ல பண்ண ஒன்று இருக்குங்க. இதாங்க அந்த இடம். ஆப்போசிட்டில் பார்க்கிங்க்கு இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க போகலாம். போ உள்ளுக்குள்ளே எத்தனை இருக்குது? உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. முதலை பண்ணை வந்து 1975 உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கிற முதலைகள் வந்து மகர் அப்படின்ற சதுப்பு நில முதலைகள் தாங்க இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 முதலைகள் வரைக்கும் இருக்குங்க. இந்த முதலைகளுக்கு ஒரு நாளைக்கு 150 கிலோ வரைக்கும் அசைவம் கொடுத்து வளர்க்குறாங்க. முதலைகளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து இங்கே வச்சுருக்காங்க. மேலும் உலகத்தில் வேறு என்னென்ன விதமான முதலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு போர்டும் கூட பண்ணைக்குள்ளே வச்சுருக்காங்க. இது குழந்தைகளுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்க இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடங்க இது. இந்த முதலை பண்ணைக்குள்ளேயே அதை சுற்றி ஒரு பார்க்கும் இப்போ ரீசெண்டாக அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குங்க. இது அமராவதி அணை வந்து உங்களுக்கு பிடபிள்யூடி கண்ட்ரோலுங்க. இந்த முதலை பண்ணை, இந்த பார்க்கு இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வருது. இந்த பார்க்கை சுற்றி நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடங்கள் நிறைய இது மாதிரி உபகரணங்கள்லாம் வச்சுருக்காங்க. மேலும் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தாங்க. முதல்ல பண்ணைக்கு ஆப்போசிட்டில் எக்கோ ஷாப்னு ஒன்று கூட இருக்குங்க. அங்கே நமக்கு வந்து டீ, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அது மாதிரி கிடைக்கும். அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமராவதி டேம் மற்றும் முதலை பண்ணை பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்புக்கு சூப்பரான பிளேஸ் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.